சாய்ராம், இன்னைக்கு வந்து அவல் கேசரி எப்படி செய்யலாம்னு காமிக்க போறேன். அதற்கு தேவையான பொருட்கள் வந்து அவல் வந்து 1 கப்பு, சர்க்கரை வந்து 3/4 கப்பு, நெய் வந்து 1/4 கப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு கேசரி பவுடர். அவலை வந்து இந்த மாதிரி வெறும் வானிலையில வந்து ட்ரை ரோஸ்டா வறுத்துட்டு மிக்சியில போட்டு ரவை மாதிரி பிரிச்சு எடுத்துக்கணும். அவலை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவை மாதிரி நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். ரொம்ப மாவாயிடக்கூடாது. நம்ம ரவா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டைஸ் பொரிச்சு வச்சுட்டு நெய் ஊற்றி முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துன்றோம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டு அதே கடாயில 1 டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே ரவையை போடணும். தண்ணி நல்லா கொதி வந்த உடனே நம்ம இந்த ரவையை வந்து அவல் ரவை வந்து போட்டுறணும். போட்டு நல்லா அவல் வந்து நல்லா வெந்துடணும். அந்த வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரை வந்து போடணும். இல்ல கட்டி தட்டாம இது பண்ணணும் இல்லையா? ஆமா, கட்டி தட்டாம இந்த கரண்டி கலர்னாலே கட்டிலாம் தட்டாது. நம்ம கிண்டிட்டோம்னா இதாயிரும். இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சர்க்கரை போடலாம். இதுக்கு கேசரி பவுடர் தான் போடுவாங்களா? இது கேசரி பவுடர் வந்து போடணும். அப்படி கேசரி பவுடர் போடணும்னா குங்குமப்பூ இருந்ததுன்னா குங்குமப்பூ கூட நம்ம பால்லயோ வெந்நீர்லயோ கலந்து அதை விடலாம் கலருக்கு பதிலாக. நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு அவல். நம்ம சர்க்கரையை போட்டுடலாம். இதுல 1 கப்புக்கு 3/4 கப்பு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 கப் ஆக்கிக்கலாம். நான் போட்டது 3/4 கப் தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு. நான் வந்து இப்போ வந்து கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போடுறேன். உங்களுக்கு கேசரி பவுடர் வேண்டாம், கலர் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்க இப்படி இந்த கலர் ஒயிட்டா தான் இருக்கும்னா இப்படி வச்சுக்கலாம். ஆனா நான் கொஞ்சம் கலர் போடுறேன். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் நெய் வந்து விட்டுக்கலாம். நெய் வந்து நம்ம ரவா கேசரி அளவுக்கு வந்து இது விடணுங்கிறது இல்லை, கொஞ்சம் கம்மியா விட்டாலே வந்து நல்லா இருக்கும். அது கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போடுறேன், வாசனைக்காக கொஞ்சம். சும்மா ஒரு அரை டீஸ்பூன் போட்டா 1/4 டீஸ்பூன் போட்டா போதும். அதோட முந்திரி பருப்பையும் போட்டு. சாய்ராம், அவல் கேசரி எல்லாரும் செஞ்சு பாருங்க, எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. சர்க்கரை நெய்யெல்லாம் வந்து வேணும்னா நம்ம அதிகப்படுத்திக்கலாம். நிறைய இருக்குன்னா நம்ம கம்மியா பண்ணி போட்டுக்கலாம். 1/2 கப் கூட நீங்க போட்டுக்கலாம். நான் 3/4 கப் போட்டிருக்கேன். நீங்க 1/2 கூட போட்டு நெய் வேணுங்கிற அளவு விட்டுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவல் கேசரி பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.